ஹல்லேலூயா. உங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். I greet you all in the matchless name of Yahuwah our Savior. கடந்த 2 வாரங்களாக நாம் 7 சபைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். In the past 2 weeks we were meditating upon the church ages. அதிலே எபேசு சபையும் சிமிர்னா சபையும் குறித்து நாம் பேசினோம். We meditated about the church of Ephesus and the church of Smyrna. இன்றைக்கு யாகோவுடைய மிகுந்த கிருபையினால நாம 3வது சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Today, by the abundance of the grace and mercy of Yahuwah, we are going to meditate upon the third church, that is Pergamos. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல இந்த விளக்கங்கள் நான் கொடுக்கிறதான இந்த விளக்கங்கள் சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினதான இந்த விஷயங்கள். As I have declared to you already, these revelations about these churches, especially the book of Revelation, was revealed to Brother William Marion Branham, and Yahuwah acknowledged that that revelations through visions, and not in private but in public. So I believe in it. அவருக்கு கொடுக்கப்பட்டதான இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் ஏதோ ஒரு ரூம்ல இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அல்ல. இது சபை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, ஒரு திரளான கூட்டங்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்தினதான விஷயங்களை தேவன் ஒரு தரிசனத்தின் மூலமாக தேவனே அங்கே நேரடியாக வந்து அதை வெளிப்படுத்தினார். இது சரி என்று அவர் ரூபித்தார். ஆகையினால நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். That revelation was acknowledged by Yahushua Mashiach by the pillar of fire, not in private but in public, in front of so many people, and I believe that because it was acknowledged, so I believe it with all my heart, and that's the reason I bring that one to you. Whether you accept it or not, that's purely left to you. நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பிரகாரமாகவே ஒரு வெளிப்பாடு எப்பொழுது முழுமையான வெளிப்பாடாக மாறுகிறது என்றால், இப்ப எனக்கு கிடைத்த வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கும் அது வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்ட பிறகுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமென் சொல்லுவீங்க. When I always tell you, when I speak about or I declare about some revelations, you also should have the same revelation, then only you can say amen to that. It is like deep calling the
deep, then you need to have the depth in you. Then only this water, that is the revelation, can come and fill you. அப்போ ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது என்ற வார்த்தையின்படியே உங்களுக்குள் அந்த ஆழம் இருந்தால்தான் இந்த வெளிப்பாடு என்கிறதான இந்த ஜீவ நீரூற்றின் வெள்ளம் உங்களுக்குள் வந்து நிரம்ப முடியும். உங்களுக்குள் ஆழம் இல்லை என்றால் அது என்ன செய்யாது? நிரம்பாது. ஆழம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? வாஞ்சை. யார் சொன்னார்? வாஞ்சை. அந்த ஆவிக்குரிய வாஞ்சை, எனக்கு இன்னும் அறிய வேண்டும் என்கிற தாகம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் தான் அந்த ஆழம் இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள்? தாகம் உள்ளவன் நிரப்பப்படுவான். அல்லேலூயா. தாகம் இல்லை என்றால் தேவன் வலுக்கட்டாயமாக யாரும் என்ன செய்யறது இல்லை? நிரப்புறது இல்லை. ஆனா ஆழம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பொருள் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த வெளிப்பாடு உங்களை கடந்து போய்விடும். So when the revelation comes to you, you need to have the depth to receive that revelation. Then only the word of the living water can come and fill you. So when the depth means what? You have still place to receive the word. Then you will be satisfied. But there is no depth means what? That you have that mindset that you know everything. In that case, even though the revelation comes to you, it will bypass you. It will run over you. It will be of no use. So always, we all need to have that depth in us. A true child of God will never say that he is totally satisfied. He will always be wanting. ஒரு உண்மையான தேவனுடைய மனிதன் எனக்கு எல்லாம் தெரியும், நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்ற நிலைக்கு வரமாட்டான். அவன் எப்பொழுதும் இன்னும் எனக்கு தேவை என வசனம் என்ன சொல்லுகிறது? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் திருப்தி அடைவான். The word says, whosoever hungers and thirsts over righteousness will be satisfied. Amen. So இப்ப நீங்க திடீர்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி தெரியும்? சரி, இன்னார் சொன்னாங்க, அவருக்கு அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி என்பவன் மனிதர்கள் மத்தியிலே நிரூபிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அதே போல ஒரு ஊழியக்காரன் என்பவனும் மக்கள் மத்தியிலே நிரூபிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யாரும் தானாக தோன்றுகிறது இல்லை, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக தோன்றுவதில்லை. When someone is declaring that he is a prophet, he has to be proved in front of the people, and people have to accept him and acknowledge him as a prophet, as a servant of Elohim, and only such people can bring out the revelations. And also such people should become the servants of Elohim and not by their own will, because the word says, unless you are called like Aaron, you cannot become a minister in this ministry. Amen. Hallelujah. So having this background, we are going to the third church. இந்த பின்னணியை வைத்துக் கொண்டு நாம் மூன்றாவது சபைக்கு நாம் போகிறோம்.
ரெண்டாவது 2 சபைகளை குறித்து நாம் பேசினோம். எத்தனை பேர் அத வீட்டுல போய் தியானிச்சீங்க? எத்தனை பேருக்கு அதுல கேள்விகள் இருக்கு? நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத வச்சு நான் என்ன புரிந்து கொள்ளணும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எடுத்துக்கவா, இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எடுத்துக்கோ? கேட்டதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு? இதுவரைக்கும் கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சா? ரெக்கார்டிங் கேளுங்க, கண்டிப்பா நான் ரெக்கார்டிங் போடுவேன், அதனால தான் நான் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, so far did you all have any questions after hearing the message of those 2 churches? என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். என்னுடைய அனுபவம், நான் ஒரு மெசேஜை கேட்டேன்னு சொன்னா துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கவனமா கேட்பேன். கேட்டுட்டு அதுல எந்த வார்த்தை என்னை தொடுகிறது, எந்த வார்த்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எந்த வார்த்தை எனக்கு புரியவில்லை, அந்த ஸ்டேஜ்ல நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், வேதத்தை புரட்டி பார்ப்பேன். இப்பதானே ரெக்கார்டிங்லாம் இருக்குது, அன்னைக்கெல்லாம் ரெக்கார்டிங் இல்லை. அப்போ அந்த கேள்விகள் அல்லது அந்த செய்திகள் என்னை தூங்க விடாது, இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அனுபவத்திற்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். In my experience, when I hear a message, I hear it very keenly from beginning to end, and if anything is not settled in my mind or anything I did not understand, that won't let me sleep, and I will go and search the scripture to find out the answer. And if a message doesn't disturb you, it is the indication that you are not alive. You are not alive. நான் போன வாரம் ஏதோ ஒரு செய்தியில் நான் பேசணும்னு நினைக்கிறேன், எதுலன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது உயிருள்ள ஜனமா செத்த பிணமான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். போன ஒரு பைபிள் ஸ்டடி இல்லையா? ஓகே, அதாவது அது என்ன, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறாங்கிற அந்த வசனத்தை வச்சு சொன்ன. கொஞ்சம் பக்கத்துல செக் பண்ணிக்கிங்க, அங்க பக்கத்துல இருக்கிறவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்ல உயிருள்ள பெயர் தான் இருக்கு, ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? செத்தவங்களா இருப்பார்கள். அப்ப யாரோட ஆராதிச்சிட்டு இருக்கிறோம்? பிணங்களோட உட்கார்ந்து ஆராதிச்சிட்டு. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா? Last week we meditated in the second church that you have the name as living, but you are dead, which means we worship sometimes with the dead people also, though they look like they are living, but actually they are dead. So then you need to ensure the one who is sitting by the side is alive or dead. What is the indication for a dead person? ஒரு இறந்த மனிதனுக்கு ஒரு அடையாளம் என்ன? அமைதி. சுவாசம் இருக்காது, அமைதி. இன்னொன்னு சொல்லட்டா, கொஞ்ச நாள்ல நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள்ல என்ன செய்யும்? நாற்றம் எடுக்க.
அதுதான் சபையில பிரச்சனைகளை உண்டு பண்றது. அதுதான் என்னது? நாட்டம். When a dead person continues to be a dead person, he will start stinking. When he starts stinking, then he will create troubles in the kahal. That is the stinking. So that is the indication that person, though his name is living, but he is dead. So ensure that everyone who is sitting with you is still alive. Okay? என் கூட உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்களா அப்படிங்கறத என்ன செய்யணும்? அப்பப்போ செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆமென். சோ நீங்க முதலாவது உயிரோட இருக்கீங்களா என்ன பண்ணுங்க? கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஆமா இருக்கிறாங்களா இல்ல கடைசியில இழுத்துட்டு இருக்குதா கடைசி நேரத்துல, அதெல்லாம் என்ன செய்யணும்? செக் பண்ணணும். So you need to check the one who is sitting with you is alive or just having the name alive but actually dead. Okay. So the third church, Bergamo, Revelation chapter 2 verses 12 to 17. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. Revelation chapter 2 verse 12 to 17. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டது அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். ஹல்லேலூயா. And to the angel of the assembly in Pergamos write, these things saith he which had the sharp sword with two edges. I know thy works, and where thou dwellest, even where Satan sitteth, and thou holdest fast my name, and hast not denied my faith, even in those days wherein Antipas was my faithful martyr, who was slain among you, where Satan dwelleth. But I have a few things against thee, because thou hast there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Yasharal, to eat things sacrificed unto idols, and to commit fornication. So hast thou also them that hold the doctrine of the Nicolaitans, which thing I hate. Repent, or else I will come unto thee quickly, and will fight against them with the sword of my mouth. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the Kahals, assemblies. Amen. So பெர்கமு சபையின் தூதன்
பெர்கமு என்பது அதுவும் அந்த ஆசியா மைனர், அதாவது அந்த காலத்தில் அது கிரேக்க நாடு, இப்பொழுது அது டர்க்கி, இப்ப துருக்கி, அந்த இடத்தில் உள்ள ஒரு பட்டணம் பெர்கமு. பெர்கமு என்பதற்கு உலக பிரகாரமா அநேக அர்த்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேட்சிங், ஒட்டுறது, அந்த மாதிரி அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தம் வெட்டிங், திருமணம். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? திருமணம். டிக்ஷனரியில அல்லது எங்கேயா போய் தேடினீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்காது. அதனால அதை நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். The Kahal in Pergamos is a city in Asia Minor, which was ancient Greek and now it is Turkey. And the meaning of that Pergamos is wedding, okay, or marriage. And the period of that church, that Pergamos Kahal, is AD 312 to AD 606. AD 312 to AD 606. And the angel of that church is Saint Martin. Not Martin Luther, Saint Martin, who was born in Hungary. Hungary எங்க இருக்கு? யூரோப், சுவிட்சர்லாந்து பக்கம் ஹங்கேரி இருக்கு. So he was born in Hungary and shifted to Rome, and his family became Christians in Rome. In Hungary they were not Christians. So when they were shifted to Rome, they became Christians there. That time the true Christianity was there in Rome by the works of Saul and Peter and others. Okay. அப்ப இந்த பெர்கமோஸ் என்ற சபையினுடைய காலம் ஏடி 312 இருந்து ஏடி 606. இந்த சபையின் தூதன் செயின்ட் மார்ட்டின், ஹங்கேரியில் பிறந்தவர், ஆனால் ரோமாபுரியில வளர்க்கப்பட்டவர். அவங்க குடும்பமாக அங்க ஷிஃப்ட் ஆனதுனால ரோமாபுரியில அவங்க ஃபேமிலி கிறிஸ்டியன் ஆச்சு. அதன் மூலமாக அவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார். After knowing the truth, he was living for the truth as a true testimony. சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவர் அந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நின்றார். அது மட்டுமல்ல, தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் விசுவாசிக்கிறவராயிருந்தார். Saint Martin was a person who was believing in the miracles and the wonders done in the name of Yahushua Mashiach. So ஒரு முறை அவர் அப்படியே, I think he was in the army or something, ஒரு குதிரையில் அவர் அப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது ராத்திரியில ஒரு பிச்சைக்காரன் துணி இல்லாமல் அந்த குளிரிலே நடுங்கி கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். கடந்து போய்விட்டார். போன பிறகு அவர் மைண்டில் வந்திருக்கிறது, அதோ அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானேன்னு திரும்பி வந்து அவனுக்கு ஏதாகிலும் செய்யணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவரை செய்யறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. உடனே அவர் போட்டிருந்த அந்த கோட்டை எடுத்து அவர் வைத்திருந்த வாளால் அதை ரெண்டாக கட் பண்ணி பாதி அவன்கிட்ட கொடுத்துட்டு பாதியை இவர் போட்டுட்டு போயிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்குறாரு. அப்போ தரிசனத்தில் யாகுஷுவை பார்க்கிறாரு. அவர் கொடுத்த அந்த பாதி கோட்டை அவர் அணிந்திருக்கிற வண்ணமாக, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள். So
he was a person who was believing in miracles of Yahushua Mashiach. So when one day he was just traveling through a street in the night, he found a beggar sitting in the cold, trembling. So he took his coat and cut it into half and gave to him, and he went. In the night, in the vision, he saw that Yahushua was wearing that coat, because the word says, whatever you do to this little, that you are doing for myself. Hallelujah. Then another miracle, இன்னொரு மிராக்கிள் என்ன அப்படின்னா, இந்த ராஜாக்கள் புஸ்தகம், நாளாகம் புஸ்தகம்லாம் நீங்க படிக்கும்போது அவங்க அநேக ராஜாக்கள் தேவனிடத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்க, ஆனா இன்னும் மேடை மட்டும் தகர்க்கப்படாமல் இருந்ததுன்னு படிச்சிருக்கீங்களா? பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, மேடை மட்டும் இன்னும் தகர்க்கப்படவில்லை. இந்த மேடைங்கிறது அந்நிய தேவர்களை ஆராதிப்பதற்காக அவர்கள் உண்டாக்கின ஒரு மேடை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மேடை அங்கே இருந்தது, இந்த பெர்கமு சிட்டில இருந்தது. அப்ப இவர் என்ன பண்ணினாரு, அந்த மேடையை அதை சுற்றி இருந்த எல்லாவற்றையும் வெட்டி போட்டார். சென்ட் மார்ட்டின் போய் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வெட்டி போட்டார்னு அந்த மேடையில் உள்ளவங்க எல்லாம் இவருக்கு அகேன்ஸ்டா வந்துட்டாங்க. இவருக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்ப அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த மரத்தை இவர் கட் பண்றார். ஏன்னா அந்த மரத்தை பேஸ் பண்ணி இப்ப பாக்குறீங்கல்ல, அநேக மரங்கள்ல என்னது இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு அதை சாமி ஆக்கிடுறாங்கல்ல, அதே மாதிரி. அப்போ அவர் அதை கட் பண்றாரு. அவரும் அவருடைய ஆளுங்களை அதை கட் பண்றாங்க. கட் பண்ணோடனே இவங்க வந்து எதிர்க்கிறாங்க, நீ கட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனா இருந்தால் நீங்கள் என்ன இந்த மரத்துல கட்டி வைங்க, கட்டி வச்சுட்டு மரத்தை வெட்டுங்க. இந்த மரம் விழுந்து நான் செத்துட்டேன்னா நான் சொன்னதெல்லாம் பொய், நான் சாகாம உயிரோட இருந்தேன்னா நான் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி வச்சுட்டாங்க மரத்துல. இப்போ மரத்துல கட்டி வச்சுட்டு வெட்டும் போது யாகுவா பெரிய அற்புதம் செய்தாரு. அந்த மரம் அவர் பக்கமா விழாம சுற்றி வேற சைட்ல விழுந்துச்சு. இப்ப சுற்றி வேற சைட்ல விழும்போது என்ன செஞ்சுச்சு, அந்த மேடையில ஆசாரியர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மேடைக்குரியவங்க, அவர்கள கொஞ்சம் பேர் அது கொன்னு போட்டுச்சு. அந்த மரம் விழும்போது, அந்த மரம் அப்படி ஸ்விங் ஆகும்போது அவர்களில் கொஞ்சம் பேரை கொன்னு போட்டுச்சு. இவருக்கு ஒரு சேதமும் இல்லாம இவர் வெளியே வந்தார். இது நடந்த இரண்டாவது அற்புதம். So when he was believing in miracles, Yahushua performed a wonderful miracle in him, that like in the Old Testament we find that the stage was always there where the pagan worship was conducted. Here also, in this city also, a stage was there, or an altar, you can call it an altar. Altar was there where the pagan worship was conducted. So he wanted to destroy it, and he went with these people and he was destroying. Then the opposition party came and they fought with them, and one tree was there. So he wanted to cut the tree and he was cutting it. Then these people came to oppose it. He put a challenge before them saying, tie me in this tree. Along with this tree you tie me. When the tree is cut and falls, if I die, then whatever I preach is wrong and you are right. Otherwise, if I become alive, then what I am saying is truth, and follow that. So when they cut the tree fell down with a great sound, but it got twisted. When it got twisted, it did not fall at the side of Saint Martin, but it fell other side, sweeping almost many people of that pagan worshippers, and many died.
but nothing happened to Saint Martin. He became alive. Now the third miracle which happened, he wanted to meet the king of at that time, because the king was persecuting the true worshippers. அந்த ராஜா என்ன பண்ணா, உண்மையான கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார். So he wanted to meet him, but they won't allow him. They won't even open the door. So what did he do? He just lie down there saying, till the gate is open, I will not get up from here. Then in a few moments, he got up and he started walking through the gate. Though the gate was locked, when he went nearby, the gate opened automatically. And all the other doors, everything opened automatically. So he went inside. Now when the king came to know this, he didn't want to respect him. So when he was approaching, the king started looking other side as if he didn't notice him. But what happened? Yahuwah wanted to honor his servant. The king's throne caught fire. Now the king had to get up. So he had to stand up. That's how the honor was brought to his servant before that king. அவரை அவமதித்த அந்த ராஜாவுடைய சிங்காசனம் என்ன செய்தது? தீப்பிடித்து எரிந்தது. எரிந்ததுனால அவர் எழும்ப வேண்டிய அவசியம் வந்து விட்டது. அதன் பின்பு இவர் பேசினார். So these are all the things Yahuwah proved that he is his servant. Hallelujah. Yes. இப்போ let's go to the word. This is only the background. In case we don't finish this in this week, we will continue the next week. இந்த வாரத்துல முடிக்கலனா அடுத்த வாரத்துல இதை கண்டினியூ பண்ணலாம். Verse 12. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. In every church, he is revealing his deity. ஒவ்வொரு சபையிலும் அவர் முதல்ல சொல்லும் பொழுது தான் யார், தன்னுடைய தெய்வீக தன்மை என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். முதல் சபையில் என்ன சொன்னாரு? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இரண்டாவது சபைக்கு என்ன சொன்னாரு? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். இதுக்கு நான் உங்களுக்கு வழக்கம் சொன்னேன், ஏன் முந்தினவர் ஏன் பிந்தினவர். இங்க தேர்ட் சர்ச்சில் சொல்லும் பொழுது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. So who he is? The one who has double-edged sword. So what is double-edged sword? இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்ன? வார்த்தை. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்ன? எங்க இருக்குது பைபிள்ல? 4:12. எபிரேயர் 4:12. double-edged sword. ஓகே, சரி, அங்க இருக்குன்னு குறிச்சு வச்சீங்க போதும். So he who has double-edged sword means he is the word, and word means in the beginning was the word. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, அந்த வார்த்தையினாலே அவர் சகலத்தையும் உண்டாக்கினார். அப்படின்னா இந்த பூமி அதில் உள்ள சகலமும் உண்டாவதற்கு முன்னமே வார்த்தை இருக்கிறார். Amen. He is the word, and the word is Elohim,
And through the word he created heavens and earth and everything within it, which means he was before anything existed. எதுவும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறார். Hallelujah. So the double-edged sword, who has double-edged swords, then we can understand he is Yahuwah Elohim. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் யாரு? யாகுவா எல்லோஹிம். ஓகே. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், இங்கிலீஷ்ல நம்ம அதை பார்த்தோம்னா ஐ நோ யுவர் ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் சர்ச்லயும் அதை தான் சொன்னாரு. இன் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆல்சோ he said I know your works. In second church also he said I know your works. In third church also he said I know your works. அப்போ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது யாரை பார்த்து சொல்றாரு? ஏஞ்சல், தூதனை பார்த்து சொல்றாரு. ஒரு தூதன் செய்கிற கிரியைகளை யாகுவா அறிந்திருக்கிறார். விசுவாசிகள் செய்கிற கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறாரா? எல்லாருடைய கிரியைகளும் அவர் அறிந்திருக்கிறார். விசேஷமாக ஏன் ஊழியக்காரனுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த ஊழியக்காரனை அனுப்புகிறவர் அவர். அப்ப அந்த ஊழியக்காரன் தன் சபை ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறானா இல்லையா என்பதை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக ஒரு ஊழியக்காரன் இல்லை என்றால் அந்த ஊழியக்காரன் அங்கிருந்து என்ன பண்ணிடுவாரு? எடுத்து போட்டுருவார். அப்போ அந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமான ஊழியக்காரனா இருக்கிறானா இல்லையா, நீ செய்கிற கிரியைகள் எப்படி இருக்குது, அதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு நாளிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் என்னை பார்த்து சொல்வாரானால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான் இல்லையா? தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? எந்த கிரியைகளை நாம மூடி வைக்க முடியாது, மறைத்து வைக்க முடியாது. So one day if Yahuwah tells me that I know your works, I am waiting to listen to that. Hallelujah. Okay. அப்போ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அப்போ அவர் எங்க இருக்கிறாரா? I know your works and where thou dwellest, even where Satan's seat is. யாருடைய சீட் இருக்குது? ஊழியம் எங்க நடக்குது? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல ஊழியம் நடக்குது. I know your works and where thou dwellest, even where Satan's seat is. இன்றைக்கு கிறிஸ்தவம் அல்லது உண்மையான கிறிஸ்தவம் என்பது எந்த அதிகாரமும் இல்லாததாக இருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவர்கள் மத்தியில அவர்களிடத்துல போதுமான அதிகாரம் கிடையாது, போதுமான வசதி கிடையாது, அல்லது பண வசதி கிடையாது, ஒரு பேரோ புகழோ எதுவுமே உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அது என்றைக்குமே இருந்ததில்லை. ஆனா இதிலிருந்து வருகிறதான உபதேசங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த உபதேசங்களை பின்பற்றி தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மிக சீக்கிரமாக வளர்ந்து விடுவார்கள். வளர்ந்து முழு அதிகாரமும் அவர்களுடைய கையில் வரும். சீட்னா என்ன? சேர். சீட்னா என்ன? சேர். அந்த சேர்னு அர்த்தம் என்ன? அதிகாரம், அத்தாரிட்டி. அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும். So what is Satan's seat?
true worshippers, the true followers of the word have nothing in their possession, no authority, no power, no majority, no wealth, no money. They were always like strangers. You were always like strangers running from one place to another place. But the religion which started from this, they became great people to such an extent they had a seat for themselves. Seat means authority or the head of the institution, that we call it seat. So they had a seat for them. And who is sitting in that seat now? Satan is sitting there. அந்த சீட்ல அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் யார்? ஆமா, தமிழ்ல அது சிங்காசனம்னே போட்டிருக்கு. அப்படியா? இங்கிலீஷ்ல த்ரோன் இருக்கா? வாசிங்க யாராவது. I know your works and where you dwell, where Satan's throne is. Okay, அப்ப நான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன். சீட்னு சொல்லும்போது த்ரோன், அந்த சிங்காசனம். அப்போ now devil means he has a seat among the children of Yahuwah, those who followed a wrong doctrine, and they became so famous. Now they had the seat. See, the word doesn't say the children of Yahuwah had a seat. They did not have a seat, but the devil has a seat. அவனுக்கு சிங்காசனம் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சிங்காசனம் இருந்தது என்று இங்கே வசனத்துல இல்ல. அதனாலதான் நான் எப்பவும் சொல்றது, தேவனுடைய பிள்ளைகள் என்பது, உண்மையான சத்தியத்தை பின்பற்றுகிற பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு நாளும் ஃபேமஸ் ஆகவே முடியாது. ஜனங்களால விரும்பப்பட்டவர்களாகவும் இருக்க முடியாது. ஏன்? அடிக்கடி கடிந்து கொள்வான். யார் விரும்புவாங்க? ஒரு ஊழியக்காரன் அடிக்கடி என்ன பண்ணுவான்? கடிந்து கொள்வான். எல்லாருக்கும் பிடிக்குமா? இல்ல. தட்டி தடவி கொடுத்து போற ஊழியக்காரனா தான் லைக் ஜான் ஜபராஜ் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படிதானா? அது ஆவிக்குரியவங்களுக்கு பிடிக்காது. சரி. So such people will become so popular to that extent that they will have a seat. Seat means with that power and authority, they will control everyone. They will control everyone. Now, on that seat, who will be sitting? Someone called bishop, someone called reverend, someone called pastor, someone called pope, someone called, they will be sitting. So people will be seeing them as a holy person, but actually who is sitting there? Actually the person sitting upon the throne is devil, Satan himself. That means he has all the control. He will be controlling every system. And people will follow it. People will bring all their wealth and pour in it. The reason I will tell you later. In this it is coming. Why they are doing like that. And they will become so popular, they can
rule the nations just by the movement of their fingers. Just by movement of their fingers, they can rule the nations. இந்த சாத்தான் என்கிற அந்த சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதான பரிசுத்தவான்களுடைய பெயரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் விரல் அசைத்தால் போதும் ராஜ்யங்கள் மாறும். இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, இந்த நாடுகளில் யுத்தங்கள் வர்றதெல்லாம் போப் சொல்றதுனால தான் வருது. எத்தனை பேருக்கு தெரியும்? போப் நினைத்தால் தேசங்கள் என்ன செய்ய முடியும்? யுத்தங்களை வர வைக்க முடியும். ஆனா அவர் தான் சொன்னாருன்னு என்ன செய்யாது யாருக்குமே தெரியும். ஆமாம், அவரு யுத்தங்களை தூண்டி விட்டுட்டு அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? பின்னால ஒரு டீமை அனுப்பு. So many wars in the nations are happening through this person who is sitting upon the throne, but the word says he is Satan, but he will be with all the decorations sitting there. People will call him as a holy man, but his finger movement can shake the nations. Okay, so this true angel, the true believer, though they are minority, but they are living in that place. They are continuing their faith in the midst of the rule of the devil. சாத்தானுடைய ஆட்சியின் மத்தியிலே உண்மையான விசுவாசிகள் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஆனாலும் உத்தமத்தோடு அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சத்தியத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோ உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், பற்றி கொண்டிருக்கிறது என்ன? ஓகே, பற்றி கொண்டிருக்கிறதுனா என்ன தெரியுமா? கடல்ல விழுந்துட்டீங்க, கடல்ல விழுந்துட்டீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லாத நேரத்துல ஒரு மரக்கட்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. மரக்கட்டை என்ன செய்யும்? அந்த மரக்கட்டை நீங்க என்ன செய்வீங்க? பற்றி பிடித்துக் கொள்வதென்றால் அது துன்பங்கள் மத்தியில், துயரங்கள் மத்தியில் என்ன வந்தாலும் சரி, நான் தப்பிப்பதற்கு இந்த ஒரு நாமமே உண்டு, வேற ஒன்றுமே எனக்கு கிடையாது என்று சொல்லி அதை பற்றி பிடித்துக் கொள்வது. நம் வசதியோடு வாழ்வது அல்ல, சுகபோகமாய் வாழும்போது அல்ல. இந்த சூழ்நிலையில போராட்டங்கள் மத்தியில யாருமே நம்ம கூட வரலனா கூட நான் அந்த நாமத்தை பற்றி கொள்வேன். இப்ப புரியுதா? பற்றி கொள்வதுன்னு என்னன்னு தெரியுதா? ஹல்லேலூயா. நம்ம வாசித்து போனோம்னா அப்படியே சரி வாசித்துட்டு போயிடுவோம். ஆனா விளக்கலன்னா என்ன செய்யாது? தெரியாது. இங்கிலீஷ்ல பாருங்க, and you holdest fast my name. Read in NKJV. And you hold fast my name. You hold fast. Hold fast ன்னு எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? ஏய் நன்னா பிடிச்சுக்கோ, இல்லன்னா கீழே விழுந்துருவ. அது அந்த இடத்துல தான் hold fast யூஸ் பண்றது, தெரியுமா? உறுதியை பிடித்துக்கொள், நன்னா பிடிச்சுக்கோ, விட்டுறாத. அப்போ அதை விட்டா என்ன ஆயிடும்? உயிர் போயிடும். அந்த சூழ்நிலையில நீ பற்றி பிடித்துக் கொள்ளுது. ஹோல்ட் ஃபாஸ்ட் மை நேம். அப்போ அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அல்ல. யூ ஆர் ஹோல்டிங் ஃபாஸ்ட் ஹிஸ் நேம், நாட் இன் a comfort zone. Not when you are free, but you are holding fast that name when you are in trouble, when you are afflicted, in the midst of your sufferings.
You are holding fast that name. Today, Yahuwah wants such people for his name's sake. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் அவருடைய நாமத்திற்காக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை மட்டும் நான் உறுதியாக பிடித்துக் கொள்வேன். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, அது என் குடும்பத்திலிருந்து வந்தாலும் சரி, என் சுற்றுச்சூழலில் இருந்து வந்தாலும் சரி, அதற்கு நான் உண்மையாக இருப்பேன். அதை நான் உறுதியாக பிடித்துக் கொள்வேன். Hallelujah. So let anything come, but I will hold fast that name in any given circumstances. Hallelujah. சரி, நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறது, சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். See? So the holding fast the name, in which circumstances the word says, and has not denied my name, even in those days wherein Antipas was my faithful martyr, who was slain among you, where Satan dwelleth. சாத்தான் குடியிருக்கிற இடத்துல என்னுடைய உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா கொல்லப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தீர்கள். என் நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டிருந்தீர்கள். Where Satan is dwelling and my faithful servant, faithful martyr Antipas was killed, even then you were faithful to me. You were holding my name fast. இப்ப சாத்தான் குடியிருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல மரணம் இருக்கும். ஏன்னா சாத்தான் என்ன செய்யறான்? அதை கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். சாத்தானுடைய பெயர்களில் ஒன்று மரணம். One of the, wherever the devil is dwelling, the death is confirmed, because the word says the another name for devil is death, and Yahushua says the devil comes to kill and destroy, but I have come to give life to them. திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி வந்திருக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். I have come to give life. அந்த being in that situation, when devil started his action, he killed that faithful martyr. Still the angel and the few people were holding his name very faithfully. Okay. 14th verse. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளவு தூரம் அந்த மனிதனை பாராட்டி விட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? ஆகிலும் உன் பேரில் எனக்கு சில குறைகள் உண்டு. அந்திப்பா என்கிறவர் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒருவர், அந்த சபையில இருந்தவர். அவர் ரொம்ப உற்சாகமா ஊழியம் பண்றாரு. உடனே அவர் என்ன பண்றாங்க? அதாவது இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த சாத்தானுடைய சிங்காசனம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தாபனங்களுக்கு எதிராக இவர் நிற்கிறார். But I have a few things against thee. So though
Yahuwah appreciated him, praised him so much, and acknowledged his afflictions. Yet he is saying, but I have few things against thee. Now, தேவன் ஆகிலும் உன் பேரில் எனக்கு சில குறைகள் உண்டு என்று சொல்லுகிறார்னா, இதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. சபையில இருக்க எல்லா விஷயத்துக்கும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாரு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு சில குறைகள் உண்டுன்னு அவர் சொல்வதற்கு காரணம், அவர் நம்மை பரிபூரணம் உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். போன வார செய்தி அதானே, நம்மை பரிபூரணம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்மில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளையும் அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். When the word says that still I have something against you, which is the perfect display of the love of Yahushua Mashiach. It's a perfect display. He is not actually accusing in order to condemn them, but he is telling, still I have something against you. In my understanding, it is a perfect display of the perfect love. What does he say? And why did he say that? Because he wants to make them perfect in all respect. Just because he wants to make them perfect, so he is pointing out that small mistakes which is in them, so that they remove it and they become perfect. வேதத்தில் அப்படி யாரையாகிலும் யாகுவா சரி பண்ணினாரா? அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், சின்ன சின்ன குறைகளை கூட ஒரு மனுஷனிடத்தில் அவர் காட்டுகிறார் என்றால், அது அவர்கள் மேல் வைத்த வெறுப்போ அல்லது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் மேல் வைத்திருக்கிற பரிபூரண அன்பு. அந்த பரிபூரண அன்பினாலே அவர்களை அவர் பரிபூரணப்படுத்துகிறார். சோ வேதத்துல யாரை ஆகிலும் அப்படி செய்திருக்கிறாரா? பிரைஸ் யாகுவா. யார பண்ணிருக்கிறாரு? யோபு எல்லா வகையிலும் பெர்ஃபெக்ட்டா இருந்தாரு. ஆனா சின்ன விஷயங்கள் என்ன செஞ்சிருந்தாரு? குறை உள்ளவராய் இருந்தார். ஆனா அவரை பரிசுத்தமாக்குவதற்கு எந்த வழியில யாகுவா எடுத்துட்டு போனார்னு பாருங்க. அல்லேலூயா. சில சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது யாகுவா என்னை பரிபூரணமாக்கும்படியே இதை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். Hallelujah. So when some troubles come in our life, then we must understand that because of the perfect love, Yahuwah wants to be perfect. That's why he is sending all these troubles to me, or permitting these troubles in my life. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. சரி, அப்போ சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. But I have few things against thee, because thou hast there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Yasharel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. Hallelujah. இங்கே பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கப்படுவதற்காக பாலாமினால் கூலி பொருத்தப்படுகிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகும் பொழுதெல்லாம்
அவனால் சபிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய ஆவி அவனுக்குள் வந்து அதை ஆசீர்வாதமாக என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது. சோ அவன் எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் அவனால் அதை செய்ய முடியவில்லை. கடைசியில் அவன் சொல்லுகிறான், யாரு? தேவனை பற்றி நன்றாக அறிந்த அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த வழியில இவர்களை நாம ஒன்றும் பண்ண முடியாது. இவர்களை பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குறான், நீ என்ன செய்ய? ஒரு பெரிய விருந்துக்கு ஆயத்தம் பண்ண, ஒரு பார்ட்டி டான்ஸ் அந்த மாதிரி ஆயத்தம் பண்ண. ஆனா என்ன பேர்ல கூப்பிடணும்? எல்லாரையும் தேவனுக்கு ஆராதனை செய்ய போகிறோம், நாங்களும் உங்களோட கூட சேர்ந்து உங்க தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடு. அப்ப அவங்க வருவாங்க. வந்தாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது பிலேயாமுக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? அங்கே அவர்களுடைய ஸ்திரீகள் நன்றாக சிங்காரித்து கொண்டு என்ன செஞ்சாங்க? இங்க வந்தாங்க. இங்க நம்முடைய ஜனங்கள், வெறும் ஆடு மேய்க்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட சிங்காரமான ஜனங்களை பார்த்த உடனே இச்சைக்குள் விழுந்தார். ஏன்? அவர்களுடைய ஸ்திரீகள் எப்படி இருப்பார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்க? நம்மளை போல இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? நம்மளை போல சிம்பிளா இருப்பாங்க. ஆனா அந்த பாலாமனுடைய ஸ்திரீகள் எப்படி இருந்தாங்க? நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, லிப்ஸ்டிக்கு, ஃபேஸ் பவுடர், அது பேரு கூட நமக்கு தெரியாது, அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு ரூபத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி, உங்களை யாரையாகிலும் நான் லிப்ஸ்டிக் போட்டு பார்த்தேன் அப்படின்னா என்கிட்ட வந்து பிரைஸ் யாகவெல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா சொல்லாதீங்க. நான் அப்ப பிரைஸ் யாகவா சொல்லாம நான் கடந்து போயிடுவேன். ஏன்னா அந்த நேரத்துல உங்க யாகவா என்னுடைய யாகவா இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, so what did he do? This Balaam, being a prophet, when he wanted to curse the children of Yahuwah, when the spirit of Yahuwah came upon him, he could not curse them. So then he found something very tricky, because he knew about Yahuwah. He knew about Yahuwah and the weakness of the human being. Not only Israel people, weakness of the human being. So he gave this trick to King Balak and asked him to organize a feast in which his girls and ladies came with a lot of makeup, made them beautiful, and these people were invited, and when they found them attractive, they fell into fornication. And that was the plan of Balaam. They fell into fornication, which actually kindled the anger of Yahuwah, and around 42,000 people were killed in that. இவர்கள் இப்படி வேசித்தனம் அவர்களோடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அந்த வேசித்தனத்தினால 42,000 பேர் இறந்து போனார்கள். 24 Numbers 25 verse 9. Numbers chapter 25 verse 9. So the death were
24,000. So such a great curse and the destruction came into the children of Yahuwah just because of the trick of Balaam. Now in this church, in this Kahal, Bergamo, that became a doctrine. That became a doctrine. அப்படிதானே பாலாமின் பிழையாமின் போதகத்தின் இருக்கு இல்லையா போதகம், the teachings, what it says in this doctrine of Balaam. So teachings na உபதேசம் அது என்னவா வந்துச்சு, பீலையாமினுடைய உபதேசம் அந்த சபைக்குள் வந்தது. அப்போ அந்த உபதேசம் சபைக்குள் வரும் பொழுது அது சபையை என்ன செய்யும், சபையை கரைப்படுத்தி விடும், வேசித்தனத்திற்குள்ளாக்கி விடும். அப்ப அந்த வேசித்தனம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்ற லெவலுக்கு அது வந்துவிடும். இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவ சபைகளிலே இது ஒரு பிரச்சனையே கிடையாது. This fornication is an accepted thing in many churches in these days. It's because of the teachings of this Balaam. Why? That is the trick of the devil. Because devil's seat is there. Where the devil's seat is there, these things will be there. Singing, dancing, on the name of Christmas, on the name of New Year. What is happening around the world? All fornication, rapes, drinks, using all narcotics. It's all happening on these days on the name of the holiest holy Yahushua Mashiach. பரிசுத்தத்தில் பரிசுத்தமுள்ள யாகுஷா மசிகாவினுடைய நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் போன்ற நாட்களிலே அவ்வளவு அசிங்கம் நடக்கிறது. அப்ப இது யாரால வருகிறது? இந்த பாலாம் பீலையாமின் போதகத்தினால் வருகிறது. It's because of the teachings, because of the doctrines of Balaam. ஆகையினால விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருந்து இந்த மாதிரி போதனைகள் சபைக்குள் எந்த ரூபத்திலும் நுழைந்து விடாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெரிய தவறு செய்து விடுவோம். Similar to this, இங்கே how many people died? 24,000 died. That is nothing in front of one more incident. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்னொரு இடத்துல இருக்கு பைபிள்ல. யாருக்கா தெரியுமா? Same incident we have in the scripture elsewhere. இது மோசே. அது இங்க நான் இன்னொரு இடத்துல இது சேம் இன்சிடென்ட் தான். பினகாஸ் Genesis chapter 4, Genesis chapter 6. Genesis chapter 6 verse 1. Genesis chapter 6 verse 1. When the people started multiplying upon this earth, they found the sons of Genesis chapter 6 verse 1. And it came to pass when men began to multiply on the face of the earth, and daughters were born unto them, that the sons of Elohim saw the daughters of men
that they were fair, and they took them wives of all which they chose. தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்க எத்தனை பேர் செத்தாங்க? How many people died here? The whole earth was destroyed except Noah's family. So already we have one example. Again, people fell in the same sin during the time of Moshe, that is Balaam. ஏற்கனவே நமக்கு ஒரு நிகழ்ச்சி இங்க இருக்கிறது. ஆனாலும் நாம் என்ன செய்து விட்டோம்? அதை மறந்து விட்டு எண்ணாகமத்தில் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கும் அதே தவறு சபைகளில் இருக்கிறது. சபைகளில் என்ன செய்து இருக்கிறது. அதனால இந்த மாதிரி உபதேசங்கள், இந்த பீலையாமின் உபதேசங்கள், it has become a doctrine. Balaam's teachings have become a doctrine. எங்க? Not in unknown people. It is inside the church. Inside the Bergamos church, it became a doctrine. So உண்மையாய் முழுவதுமாய் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சபையிலே வந்து சேர்ந்தால் அவர்கள் இப்படித்தான் நூதனமான காரியங்களை நமக்குள்ள நினைச்சுவாங்க, கொண்டு புகுத்த ஆரம்பிப்பார்கள். So when the fully converted people, when the people who are not fully converted, fully repented, they come into the churches, slowly they will put the poison in this manner. So we have this as an example. They will slowly, give like a suggestion. It will start with a suggestion, then one day it will become a doctrine. சும்மா ஒரு ஆலோசனை சொல்றோமே, ஏன் நீங்க இப்படி செய்யக்கூடாது என்ற விதமாக இதை ஆரம்பித்து முடிவில் அது எப்படி வந்து விடுமா? உபதேசமாக வந்துவிடும். ஓகே, சரி. 15th verse. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இப்போ நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் 1ஆம் சபையில அது அவர்களுடைய கிரியைகளாக வந்தது. 3ஆம் சபைக்குள் வரும்போது இது என்ன ஆகிவிட்டது? போதகமாய் மாறிவிட்டது. நான் தான் சொன்னேன், முதல்ல வரும்போது எப்படி வரும்? ஒரு ஆலோசனையா வரும். பிறகு அதுவே என்ன ஆகும்? ஜனங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கிடைச்ச உடனே அதுவே உபதேசமாக மாறிவிடும். அப்ப உண்மையாய் மனம் திரும்பாத ஜனங்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களிலே விழுந்து போவார்கள். ஏன் அந்த பிரதர் சொல்றது கரெக்ட் தானே, ஏன் அந்த சிஸ்டர் சொல்றது கரெக்ட் தானே, ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? அப்போ முதல்ல ஒரு ஆலோசனையாய் வருவது நாளைக்கு என்னவா வந்து விடும்? போதனையாக வந்து விடும், ரூல்ஸாக வந்து விடும். சபையில என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டு வரணும்னு சொல்ற அளவுக்கு அது என்ன செஞ்சிடும்? பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். சோ அது போதகமாய் மாறுகிறது. அதை நான் வெறுக்கிறேன். ஓகே, நீ மனம் திரும்பு. So that deeds which was in the first church, Ephesus church, the Nicolaitan street deeds has become a doctrine in the third church. So you repent. இல்லாவிட்டால் நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். உன்னோட யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லல. You repent.
repent, or else I will come unto thee quickly and will fight against them with the sword of my mouth. அப்ப அவர்களோட நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன், யாரோடு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு? நிக்கோலாய் மதத்தின் போதகங்களையும் பிழையான் மதத்தின் போதகங்களையும் கொண்டு வந்திருக்கிற இந்த ஜனங்களோடு நான் என் வாயின் வார்த்தைகளால என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். ஏன்னா சில நல்ல ஜனங்களும் அவர்களுடைய தந்திரத்தில் என்ன செய்யப்படுறாங்க? பிடிக்கப்பட்டு போகிறார்கள். இந்த தந்திரத்தை அறியாதபடிக்கு அதிலே போய் விழுந்து போகிறார்கள். அப்ப வார்த்தையால் அவர் யுத்தம் பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட ஜனங்கள் வார்த்தையால் தொடப்பட்டவர்களாக திரும்பி வருவார்கள். அல்லேலூயா. ஆமா. So he is going to fight against them, not against the angel but against those people who brought the false doctrine, Balaam's doctrine and the Nicolaitans doctrine. I am going to fight with them the word. Why he is fighting with the word with them? Because unknowingly many true believers also might have been caught into the trick of those people. Now when he fights with the word will touch them and some of them will definitely come back. So for their sake he is doing that. So he that hath an ear, let him hear what the Spirit saith unto the assemblies. To him that overcometh will I give to eat of the hidden manna, and will give him a white stone, and in the stone a new name written, which no man knoweth, saving he that receiveth it. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். தேவன் இங்கே சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, எல்லா சபைகளிலும் நாம் அதை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவன் என்பதை பார்க்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இப்ப இந்த மறைவான மன்னானா என்ன? மறைவான மன்னானா அந்த காலத்துல ஆசாரியர்கள் இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய அப்பம் வேறு, அதே போல ஆசாரியர்கள் புசிக்க வேண்டிய அப்பம் வேறு. இந்த ஆசாரியர்கள் புசிக்கிற அப்பத்தை சமூகத்து அப்பம், மேஜை அப்பம் என்று சொல்வார். அது ஜனங்கள் புசிக்க கூடாது. அதை புசித்தால் புசிக்கிறவன் சாக வேண்டும் என்ற அளவுக்கு கடுமையான சட்டம் இருக்கிறது. இந்த மறைவான மன்னா ஆசாரியர்களுக்கு மட்டும் உரியது. இதனுடைய அர்த்தம் மன்னானா என்னது? தேவனுடைய வார்த்தை. இந்த மறைவான மன்னா தேவன் யாருக்கு வெளிப்படுத்துவார்னா ஊழியக்காரனுக்கு தான் வெளிப்படுத்துவார். அதுதான் அவருடைய சிஸ்டம். அந்த முறையில தான் தேவன் கொண்டு வருவார். இப்போ ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி அந்த ஊழியக்காரன் மூலமாகத்தான் சபைக்கு அந்த செய்தி வரும். ஏன்னா அந்த ஊழியத்துக்கு பொறுப்புள்ளவன் ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரனுக்கு அதை கொடுத்து அதன் மூலமாக சபை ஜனங்களே அவர் போஷிப்பார். அப்போ மறைவான மன்னா யாருக்கு போகும்? ஊழியக்காரனுக்கு போகும். இங்கே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா. இன்னும் மறைவான மன்னான இந்த காலத்தில் அது என்ன அர்த்தம்? வெளிப்பாடு. அதாவது வார்த்தைக்கு பின்னே மறைந்திருக்கிறதான உண்மையான அர்த்தம். இந்த உண்மையான அர்த்தத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரு? ஊழியக்காரனுக்கு அதை வெளிப்படுத்துவார். சரி, அவனுக்கு வெண்மையான குறிக்கல். வெண்மையான குறிக்கல்னு சொல்லும் பொழுது வெண்மை என்று சொன்னால் பியூர். சரி, நான் அதை இங்கிலீஷ்ல சொல்லல. ஓகே, the hidden manna, I will give the hidden manna. So the hidden manna means in the Old Testament time, during the time of priest, the manna or the showbread, it's called showbread. The showbread was to be eaten only by the priest, and common man cannot even touch it. If he touches, then he should be killed. So that showbread is to be eaten by only the priest,
which is equivalent to that Yahuwah reveals the hidden secrets only to his servants, and through that only people have to receive it. Believers have to receive it, because the servant of Elohim is accountable for the sheep which is under his flock. Okay, so that's why he is also following that channel, the right system. So he doesn't give to the believers directly, but he gives to the servants of Yahuwah. Through that, believers should receive, and will give him a white stone. வெள்ளை கல்லை என்ன செய்வேன்? கொடுக்கிறேன். அந்த வெள்ளை கல்னா, வெள்ளை எதற்கு அடையாளமா இருக்கிறது? பரிசுத்தம், சுத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. கல் என்பது எதற்கு அடையாளமா இருக்குது? ரெவலேஷன். ரெவலேஷன். அப்போ சுத்தமான வெளிப்பாட்டை யாருக்கு தருவாராம்? ஜெயம் கொள்ளுகிறவர். White stone means, white means pure, stone means revelation, revelation of the word. So he who overcomes will receive this revelation of the word, and a new name written in that stone, which no man knoweth, saving that receives it. அதை பெற்றுக் கொள்ளுகிறவனே அல்லாமல் வேறொருவரும் அறியாத புதிய நாமத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். வேறொருவரும் அறியாத என்ன நாமம் அது? பெற்றுக்கொள்கிறவர்களை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. பெற்றுக்கொள்கிறவர்கள் தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. அப்ப ஓப்பனா நாம என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது. நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு தெரியும். ஆமா. He says about the new name, which no one will know except the one who receives it. அப்போ எப்போது நமக்கு கிடைக்கும்? நீங்கள் ஜெயம் கொண்ட பிறகு தேவன் அதை உங்களுக்கு தருகிறார். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் அது என்ன செய்யாது? உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்போ அது என்னவா இருக்க போகிறது? கல்லுன்னு சொன்னாலே வெளிப்பாடு. அப்ப அந்த நாமம் என்பது வெளிப்பாட்டோடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு யாகுஷுவா என்கிற நாமமே, யாகுஷுவா மஷியாக் என்கிற நாமம் வெளிப்பாடு உள்ளவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்களை தவிர மற்றவர்களால் என்ன செய்ய முடியல. இன்றைக்கு வரைக்கும் ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர்கள் உலகத்தின் பாரம்பரியங்களை மேற்கொள்ள முடியவில்லை அவர்களால. உடனே என்ன கேட்கிறாங்க? ஏன் டிஜி தினகரனுக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் மோகன் சிலாசரஸுக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா அந்த பாரம்பரியத்தை மேற்கொள்ள இவர்களால முடியல. This name is a revelation because it is written on the white stone. It's a pure revelation, is given to those people who truly overcome. Overcome what? Overcome all the unbelief and the traditional thing. Now when you go and tell this name to the people, you explain any amount, still they are not able to receive it because they do not have this revelation and they did not overcome the traditional spirit. So only those who overcame all the traditional thing will be able to receive this name because it is written on the white stone. Amen. Hallelujah. So that is the greatest blessing Yahuwah gives to the people who overcome. இதுதான் யாகுவா சபைகளுக்கு கொடுக்கிற
அதாவது ஜெயிக்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கிறதான மிகப்பெரிய ஆசீர்வாதம். So let's pray. ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இவ்வளவு நேரம் தகப்பனே பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றி ராஜாவே. உம்முடைய வார்த்தை சத்தியம், அதில் சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. Our gracious Heavenly Father, we praise and thank you for this wonderful moment that you have given to us, Father, so far with shivering and trembling, that we were meditating upon your word, Father. And bless your children, Father. Let the word go deeper into their heart. நாங்கள் தியானித்த வசனங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் கடந்து செல்லும்படி கிருபை செய்யும். அது எங்களுக்கு 100% பலனை கொண்டு வரும்படியாய் கிருபை செய்யும். Let it bring forth 100% fruit, Father. Bless your children. இந்த பிள்ளைகளை நீர் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. யாகுஷுவா மசீகாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.